பயத்துல பிள்ளை நடுங்கிறான். கஸ்தூரியை பிடிச்சிட்டா இதே மாதிரி பேசியிருக்கோம், பல பேச்சு நம்ம பேசியிருக்கோம். வழக்கு பெண்டிங்ல இருக்கு. எப்போ வேணாலும் சீமான் கைது செய்யப்படலாம். தமிழகத்தில் சாதி கலவரத்தை தூண்டுவதற்காக சதி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றமா? முதல்ல தான் கேள்வி. நீங்க ஓடி ஒளிகிறதும், கட்டிலுக்கு அடியில் போய் படுக்கிறதும், குடித்து விட்டு கட்டில் படுக்கிறதும், குடித்து விட்டு ஓடி ஒளிவதும், கட்டிலுக்கு அடியில் படுப்பதும், மேலே படுப்பதும் உங்க வேலை. நம்ம பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு போற மாதிரி அரசியல் அரசியல் அரசாங்கம் பழி வாங்குறதுன்னு சொல்றாங்க. என்ன உடனே பழி வாங்குறது? திமுக அரசு மேல வழக்கு போட்டிருக்கு. யார பேசுன, என்ன பேசுன? சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக கஸ்தூரி நேற்றைக்கு தெலுங்கானாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெலுங்கு மக்களை இழிவுபடுத்த பேசிய வழக்கில் அது மதுரை உள்ளிட்ட சென்னையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார். கடுமையாக நீதிமன்றத்தில் நீதிபதிட்டையும் மன்றாடி இருக்கிறார். ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் 29ஆம் தேதி வரை ஜெயிலில் அடைக்கிறதுக்கு உத்தரவு பார்க்குறேன். திராவிடியா கஸ்தூரி அவர் தான் சார் சொல்கிறாங்க. திராவிட அவங்க நீங்களும் சொல்லலாமா? அதை இல்லை, நம்ம திராவிடம் என்பது வேறு. திராவிடம் என்று சொன்னால் சில பேர் சமஸ்கிருதம் அப்படின்றாங்க. இடம் தமிழில் எப்பயுமே நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்றது இந்த வடமொழிக்கு கரை சொல்லுவான். நம்ம திருப்பெரும்புத்தூர், திருவரங்கம் அப்படி தான் சொல்லுவோம். தமிழில் திரு அப்படின்ற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. தமிழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர் திரு இடம். அதுதான் காலப்போக்கில் திராவிடமானது. ஆனால் நீ திராவிடியா அப்படின்ற, உனக்கு இனிமேல் அப்படி பட்டம் கொடுக்க முடியாது. திரு பிளஸ் இடம் தான் திராவிடம். அப்போ தேசிகான்னு சொல்லுவோம் உங்களை, அல்லது திராவிடியா அப்படி கஸ்தூரின்னு சொல்லுவா. அந்த மாதிரி தான் வரும் எதிர்காலம். என்ன நீங்கள் தான் வழிவகுத்திருக்க. இன்னைக்கு சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு. இதில் கூட எங்களை போன்றவர்களுக்கு இது காலதாமதம் நினைக்கிறேன். இதுவே காலதாமதம், டூ லேட். நீங்கள் கஸ்தூரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு தலைவியோ ஒரு அரசியல் கட்சியோ நடத்தலை. அவங்க பகிரங்கமாக அவங்களே அந்த பிராமண சங்க மாநாட்டில் பார்த்தீங்களா, நான் என்ன என் தொழில்ன்றதை அவங்க ரொம்ப ஆபாசமாக அசிங்கமாக பட்டவர்த்தனமான விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. என் தொழில் இதுதான், பல படுக்கைகளை பகிர்ந்து கொள்வதுதான், பல ஆட்களை சந்திப்பது தான் என் தொழில்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பார்ப்பனர்கள் கைதட்டான். சரி, அது அவன் உரிமை, அது அவங்க உரிமை, கருத்து உரிமை. இந்த இடத்துல அப்படிதான் சொல்ல முடியாது. நீ வேணா எப்படி வேணாலும் இருந்துக்க. அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல விரும்பலை. உன் தொழிலை நீயே பயங்கரமாக சொல்கிற. இந்த பயங்கரமான தொழிலை ஆதரிக்கிறான். அப்போ நீ இந்த தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கூட்டம் உன்னை போன்ற ஆட்களை வைத்து, கடுசடைகளை வைத்து, சாக்கடைகளை வைத்து, கூவன் நதியை விட மோசமான ஒரு நாட்டத்துக்கு சொந்தக்காரர் தான் எங்களை போன்றவருடைய பார்வையில் இந்த கஸ்தூரின்றாலும். அப்படிப்பட்ட ஆள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், தெலுங்கு மக்களை நீ ஒரு கற்பனையான, யாருக்கும் வரலாற்று சான்று இல்லாத ஒரு கற்பனையான குற்றச்சாட்டை. அப்படி இல்லை, நான் கலைஞர் குடும்பத்தை தான் பேசணும் நேரடியாக சொல்கிறாங்க. கலைஞர் குடும்பத்தை கலைஞர் குடும்பத்தை நேரடியாக பேசணும். நீங்கள் என்ன நினைக்கிறாங்க, இசை வேளாளர் அப்படின்றவங்க தெலுங்குலேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறாங்க. கொல்ல போகிறது சைமன் மாதிரி ஆள் தூண்டி விடுறான். நான் என்ன சொல்ல, வரலாற்று ஆய்வு தான் பேசணும். சைமனுடைய பூர்வீகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவன் தமிழனே இல்லை, திராவிடனும் இல்லை. அவன் பூர்வீகத்தை நீ எடுத்து பார்த்தீங்கன்னாக்க சீமானுடைய பூர்வீகத்தை சிங்களன் தான் எனக்கு கிடைக்கிற செய்தி. இப்போ கடைசியாக அவனை ரொம்ப தோண்ட விடுறாங்க நம்மளை. சரி, நம்ம மனிதன் அப்படின்னு நினைக்கிறான். உலகத்தால் மனிதன், நாட்டால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், மனிதனாக பார்க்குறோம் நம்ம. ஆனால் அவனை இப்போ தோண்ட வைக்கிறான். இப்போ இசை வேளாளர் அப்படின்னு பார்த்தா பிராமணர்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையும் இசை வேளாளரும் பண்டாரம் என்கின்ற ஜாதியைச் சேர்ந்தவர்கள் தான் இங்கே பூசாரிகளாக இருந்து இந்த மக்களுக்கு அவர்கள்தான் பூசாரி சேவை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இவர்கள் பூக்கட்டி, பண்டாரம் சாதியைச் சேர்ந்தவர்கள் தான் பூக்கட்டி
அவர்கள்தான் இறைவனை வழிபடுவதற்கு அங்கே கருவறை வரைக்கும் சென்றிருக்கிறார்கள் தமிழகத்தில். இந்த கோயில் வழிபாட்டு முறை வந்ததுக்கு பின்னாடி முதல் தமிழகத்திலிருந்து கோயில் வழிபாடு முறையே கிடையாது. அகநானூறு, புறநானூறு, 1810 பரிபாடல் கலித்தொகையில நீங்க படிச்சு பார்த்தா இந்த சங்க இலக்கியங்கள்ல எங்கே இறை வழிபாடு கிடையாது. இப்ப நம்ம கீழடி அகழ்வாய் தோன்றிருக்கோம், தமிழர்கள் பயன்படுத்துகிற அத்தனை பொருள் எடுக்கிறான். எங்கேயாவது திருநீர் டப்பா எடுத்திருக்கோமா? எங்கேயாவது சிவலிங்கம் இருந்துச்சா? எங்கேயாவது கோயில் இருக்கா? எங்கேயாவது பாப்பான் அக்கரகாரம் இருந்திருக்கா? தமிழர்கள் வீரமாக விளையாண்ட வேல் கிடைக்குது, தமிழர்கள் விளையாண்ட விளையாட்டு பொருள் கிடைக்குது. அப்ப தமிழர்கள் வீரம், இன்பம், விளையாட்டு அனைத்திலும் சிறந்திருக்கிறார் கீழடி அகழ்வாய் சான்று. இதான் மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்திலையும் ஜான் மார்சல் கண்டுபிடித்ததிலும் திராவிடர் வாழ்ந்ததற்கான அடையாளம். ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்க, RS சங்கு கூட்டம் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சாத்தான்கள், அவங்க சொல்லுவாங்க சாத்தாடு, இவங்களாம் சாத்தான்கள். அப்ப இந்த கஸ்தூரி இறக்கி விடுறான். இறக்கி விட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை, தெலுங்கு பேசுகிற மக்கள் தான் அவங்க கடுமையான வார்த்தையை சொல்றாங்க. அரண்மனையில வந்து அவங்க அந்த புறத்துல வந்து சேவப்படுறாங்க, பகிரங்கமா சொல்றாங்க. இப்ப தெலுங்கானாலே பதுங்கி இருக்காங்க, அங்க ஒரு தயாரிப்பு கடைசியில் எங்க போய் பதுங்கி இருக்கக்கூடிய அடைக்கலம் கொடுத்தது யாரு? பாலகிருஷ்ணன், தெலுங்கு பட தயாரிப்பாளர், ஒரு தெலுங்க. அங்க போய் எப்படி பதுங்கி இருக்க? கட்டிலுக்கு அடியில பதிருக்க. இது வரைக்கும் கட்டிலுக்கு மேலதான் உன்னை பார்த்திருக்காங்க பல பேர். ஆனா இப்ப கட்டிலுக்கு அடியில போய் பதுங்கி கிடந்திருக்க. போலீஸ், பெண் போலீஸ் போய் உள்ள தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சா இதெல்லாம் ஒரு கேவல இழிபிறவி. கதவை திறக்காம இருக்காங்க, கதவை திறந்து கதவை தட்டி, நீ கதவை பூட்டுதும் தொழில். ஆனா கதவை தட்டி திறக்கிறாங்க பாரு, காவல்துறை போய் அடிச்சு திறந்து போய் பார்த்தா தெலுங்கு பட தயாரிப்பார் ஒரு தெலுங்கு வீட்டில் தான் போய் ஒழிகிற. அவங்க மனிதாபிமான அடிப்படையில் தெலுங்கு மக்களை இவ்வளோ இழிவாக பேசுனதுக்கு பின்னாடியும் உன்னைய பாதுகாத்துருக்காங்க. அவங்க பாதுகாத்து கட்டில் ஒழிஞ்சிருக்கு. இது அவசியமா? நீ கலைஞர் குடும்பத்தை பேசுறா, நேரடியாக கலைஞர் குடும்பத்தை பேசு பாப்பா. உனக்கு தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி தான் பேசணும். அவங்கள தெலுங்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த கருத்தை எம்ஜிஆர் காலத்தில் குழந்தைவேல் ஒரு மந்திரி இருந்தார், அவர் இந்த கருத்தை சட்டமன்றத்தில் பேசினார். பேசும்போது எம்ஜிஆர் வந்து கடுமையாக கண்டிச்சாரு. கலைஞர் வந்து உன்னால் நிர்வகிக்க முடிஞ்சு, அரசியலை நிர்வகிக்க முடிஞ்சுட்டா நான் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொன்னார். குழந்தைவேல் வந்து மன்னிப்பு கேட்டான். ஆனா அவங்க பாரம்பரியமான தமிழர்கள், தமிழுக்காக வாழ்ந்த குடும்பம் கலைஞர் குடும்பம். அவங்க அப்பா தேசிக தண்டபாணி இவர்கிட்ட வந்து பயிற்சி எடுத்தவர். அந்த மாதிரி தமிழர்கள் பார்வையை பார்த்தீங்களாக்க இசைவேளாளர்களும் பண்டாரங்களும் தான் கருவறைக்குள் பார்ப்பனர்களுக்கு முன்னாடி இருந்தாங்க. பார்ப்பனர்கள் வந்து தான் 2 பேரை அடித்து வெளியே தள்ளிட்டாங்க. இவங்க இசை தொழிலாகவும் இவர்கள் பூக்கட்டும் தொழிலுக்கு தள்ளி விட்டாங்க. ஆனால் அவங்க தான் பிராமணர்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருந்தவர்கள். வரலாற்று சான்று. நீ வந்து பேசிட்டு மறுநாள் பேட்டி கொடுக்குற நல்ல தண்ணி. நீங்க என்ன சார் பார்ப்பனர் ஆர்ப்பாட்டத்தில் வந்து இந்த அம்மா வந்து ஃபுல் தண்ணி நிற்க முடியல பார்க்குறேன். அதில் மது குடிச்சா அதனால தான் அவங்க தொழிலை எனக்கு தெரிஞ்சு பிராஸ்டியூட் விபச்சாரி வந்து நான் விபச்சாரம் பண்ணிட்டு நீதிமன்றத்தில் கூட ஒத்துக்கிற மாட்டாங்க. நீ பகிரங்கமாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்கிறேன், நான் அப்படி தான் அப்படி தொழில் தான் அப்படின்னு சொல்கிறேன். நான் அதை கூட நாங்கள் கண்டுக்கிறல, ஒரு தொழிலை என்னோட இருக்கட்டும். ஆனால் நீ வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பேச்சு பகிரங்கமாக அச்சு ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. சமூக வலைதளங்களில் கடுமையாக பரவிருச்சு. தெலுங்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுருச்சு. இது தமிழக அரசு இன்னைக்கு என்னமோ பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு போற மாதிரி அரசியல் வந்து அரசியல் அரசாங்கம் பழி வாங்குறதுன்னு சொல்றாங்க. என்ன உடனே பழி வாங்குறது? திமுக அரசு மேல வழக்கு போட்டிருக்கு. யார பேசுன, என்ன பேசுன? அவ்வளவு கடுமையான வார்த்தை. மறுநாள் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நான் அப்படி பேசல, நான் பேசுனது வேற தெலுங்கு மக்களை. 2 தெலுங்கு மக்களா இருக்கேன் நெறியாளர் உங்களை கேட்கிறேன். அப்படித்தானே சொல்றாங்க 2. அப்ப எந்த தெலுங்கு மக்கள் கேட்கிறாங்க? நேற்று நீங்க பேசுன இந்த இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனதே கண்ணுக்கு முன்னாடி மூக்குக்கிட்டே போய் ஒரு நிருபர் காட்டுறாரு, ஒரு ஊடகவியாளர் காட்டுறாரு. காட்டினா இது திமுக சதி, ஓம் பேச்சு எப்படி சரியாங்க? நீ எப்படி மன்னிப்பு கேட்டிருக்கணும்? அதான் நீதியரசர், நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் தெளிவா சொன்னார். மன்னிப்பு என்பது இதயபூர்வமாக கேட்கணும். அப்படி கேட்கல, அப்படி நீங்க கேட்கல. 2 தரப்புக்கான மோதலை உருவாக்குற மாதிரி இருக்கு சமூக வலைதளங்கள். அவர் அழகா சொன்னாரு, சமூக வலைதளங்களில் பேசிவிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்பது எதிர்காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு வர வேண்டும்.
அப்படிதான் நடக்குது. இப்போ பேசுறது, ஊடகங்கள் திரித்து வெளியிட்டதுன்னு சொல்றது, இது ஆதாரபூர்வமாக இருக்கு. இவங்க பேசுனது உடனே நாடு முழுவதும் திருநகர், மதுரை உட்பட, சென்னை உட்பட பல இடங்களில் புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகார் மனுக்களின் அடிப்படையில் காவல்துறை உடனடியாக தேடி போல. சட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்டா, ஒருத்தர் மேல புகார் வந்த உடனே அவங்களுக்கு குற்ற விசாரணைக்கு உங்க மேல் புகார் வந்திருக்கிறது, இந்த புகாருக்கு நீங்கள் நேரில் வந்து விளக்கம் கொடுங்க. ஏன் நீங்க நேரில் போய் விளக்கம் கொடுக்க வேண்டியதானே? நான் அப்படி பேசல, நான் பேசுனது இதுதான். ஏன்னா நீங்க பிராமண ஆர்ப்பாட்டத்தில் நீங்க பேசுனத அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி இவங்க எடுத்திருப்பாங்கல்ல வீடியோ, ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு மறுநாளே எக்மோர் காவல் நிலையத்துக்கோ திருநெல்வேலி காவல் நிலையத்துக்கோ சென்று நான் பேசியது இதுதான், நான் தெலுங்கு மக்களை பேசல, தப்பா வந்திருக்கு அப்படி உங்க ஆதாரத்தை நிரூபிக்கலாம்ல. ஏன் நிரூபிக்கல? ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. அது உங்க பரம்பரை. நீங்க ஓடி ஒளிகிறதும், கட்டிலுக்கு அடியில போய் படுக்கிறதும், குடித்து விட்டு கட்டில படுக்கிறதும், குடித்து விட்டு ஓடி ஒளிவதும், கட்டிலுக்கு அடியில படுப்பதும், மேலே படுப்பதும் உங்க வேலை. சாவார்கார் வழியா தானே வீர சாவார்கார் சொல்றாங்க. கோலே சாவார்கார் இந்திய சுதந்திர போராட்டத்திலேயே முத வந்து 13 முறை ஆங்கிலேய பூட்ஸ் கால நக்கி மன்னிப்பு கேட்டவன் வீர சாவர்கார். அது மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலேயே சுதந்திர போராட்டத்தில் பிழை பூதிய வாங்கிய பிச்சைக்கார கூட்டம் இந்த சாவர்கார் கூட்டம். அந்த சாவர்கார் கூட்டம் தான் உன்னை தயார் பண்ணியிருக்கேன். தயார் பண்ண வர சொல்லு. இப்ப பிஜேபி பகிரங்கமாக உன்னை ஆதரிக்க சொல்லு, பிராமண சங்கத்தை பகிரங்கமாக ஆதரிக்க சொல்லு, உனக்கு வர சொல்லு. ஏன் வரமாட்டான்? தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகின்ற மக்கள் இன்றைக்கு தமிழகத்தின் ஒரு பகுதியாக, நீதியரசர் ஆகாக சொன்னார், தமிழர்களின் ஒரு பகுதியாக தெலுங்கு பேசுகின்ற மக்கள் வாழ்கிறார்கள் சொல்லியிருக்கார் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ். ஒரு பகுதி இல்லை, அவங்க தான் தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவன் தான் இந்தியாவிலே முதலாக தூக்கிடப்பட்டவன் சுதந்திரத்துக்காக. அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு தூக்கு கயிறை முத்தமிட்டவன் நம்முடைய தமிழராக வாழ்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். அவனை நீ தெலுங்குன்னு சொல்லுவியா? அதை நான் பல முறை கேட்டிருக்கேன். இந்திய போராட்டத்தை நடத்தியவர் நம்முடைய பே சீனிவாசன், விருதுநர் காமராஜர் தோக்கடிச்சவர். எந்த பாப்பா நடத்தினா? இந்திய தமிழுக்காக, தமிழனுக்காக, இந்த நாட்டிற்காக, இந்த மண்ணை காப்பவருக்கு போராடியவர்கள் தெலுங்கர்கள், தெலுங்கு மக்கள். தமிழ் சங்கத்தை வளர்த்தவர் கோபால் நாயக்கர், திண்டுக்கல் கோபால் நாயக்கர் தலைமையில தான் நம்முடைய வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு விருப்பாட்சியில் போர் பயிற்சி கொடுக்கப்பட்டு, அன்றைக்கு இந்த கோபால் நாயக்கர் தெலுங்குரா உனக்கு உங்க பார்வையில்? நீ யார்? எதற்காக தமிழகத்துக்கு கைபர்கோள் கணவாய் வழியாக காட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதும் உங்களுடைய தொழில். நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எங்க மக்களை, திராவிட மக்கள், திராவிடம்ன்றது என்னன்னு கேட்குறீங்களே, எங்க இருக்கின்ற திராவிடத்துக்கு வடவேங்கட வடை திராவிடம் தான். 3 பக்கமும் கடல் இருக்கிறது, எல்லை தான், இதான் திராவிடம். திராவிடம் என்பது ஒன்று சமஸ்கிருத சொல், ஆனால் திரு இடம்தான் திராவிடமாக மாறியது. திராவிடம் திராவிடம் திராவிடியா என்ற அப்புறம் ஒன்று அதே மாதிரி வேற டியா என்று சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால இப்ப நீதித்துறை சரியான நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இவங்க சொன்ன ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அதை நான் தான் பார்க்கணுங்கிறாங்க. அதையும் மீறி வந்து குழந்தை மட்டுமா இருக்க உன்னை தேடி பல பேர் இருக்காங்க, அது வேற. நான் அதுக்குள்ள போக விரும்பல. குழந்தை இருக்குன்னா அடக்கி வாசிக்கணும்ல. இப்ப உடனே ஒன்று ஆயுள் தண்டனை கைதியாக 10 வருஷம் வைக்க போறதில்ல. ஜெயில்னா பெயில் உண்டு, எந்த வழக்குக்கும் பெயில் உண்டு. கொலை வழக்குக்கு பெயில் உண்டு போது உனக்கு வந்து பெரிய வழக்கு கிடையாது. இந்த கண்டு ஏன் ஒழுங்குற? இது ஒரு கொசுறு வழக்கு தான். என்ன சொல்லணும்டா, இது ஒரு பெரிய சட்டப்பிரிவு கீழே வழக்கு போல 3 நாளில் பெயிலில் வெளியே வந்துடலாம். ஆனால் தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளில் இருந்த மக்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்ய காலதாமதமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மறுநாள் பேட்டி கொடுக்கும் போது எடுத்திருக்க வேண்டும். ஆனால் பேட்டி கொடுக்கும்போது ஓட விட்டுட்டாங்க. ஓட விட்டது நம்முடைய அரசு தான். பெண்ணு நினைச்சாங்களோ அல்லது முதலமைச்சர் போனா போட்டு நினைச்சாரோ, இந்த அளவுக்கு ரொம்ப லேசா இந்த வழக்கை கொண்டு வந்திருக்குது, சுலபமாக கொண்டு வந்திருக்கு திராவிட மாடல் அரசு. இதே மாதிரி புரட்சித்துல அம்மா இருந்தா பேச முடியுமா? நீ இதே விட்டுருப்பாங்களா? இதே விஷயத்த கஸ்தூரி பேசுனது ஒரு கருத்துரிமை தான், அதுக்கு வந்து அரசு பழி வாங்குறது சொல்லி சீமானன் பேசுகிறாரு. சரி, இவர் பேசினாரே, விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள் பேசினாரு. ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லை அந்த பக்கம் இல்லை, இல்லாட்டி நடு ரோட்டில் அடிபட்டு செத்து போடான்னு சொல்றாரு. அவர் கருத்துரிமை தானே? நீயே சாவன்னு சொல்ற. அந்த அளவுக்கு என்ன உனக்கு கோபம்? அது மாதிரி தெலுங்கு பேசுகிற மக்களை வேண்டாம் நினைக்கிறான். இவன் ஒன்று வச்சிருக்கான்,
தமிழ்நாட்டில் வீட்லேயும் தமிழ் பேசுகிறேன், வெளியும் தமிழ் பேசுகிறது தான் தமிழன். மற்றவெல்லாம் தமிழ்னே இல்லை. தெலுங்கு பேசுகிற மக்களை ஈரோடு இடைத்தேர்தலில் நம்முடைய அருந்து மக்களை வந்தேரிகள் பேசலையா? இவன் ஒரு வம்புழுக்கிறது. இப்போ இவன் கருத்துக்கு இவன் முன்மொழிஞ்சிருக்கான் ஏற்கனவே, அதை வழிமொழிஞ்சிருக்காங்க இந்த கஸ்தூரி. அதனால் அதை சப்போர்ட் பண்ணுறான். இவன் பேசுகிற லாஜிக்கல் தமிழ்நாட்டில் என்னைக்கு எடுக்காது. போசியா இருக்கட்டும், ஆதித்தனார் இருக்கட்டும், இவங்கெல்லாம் தமிழ் தேசியம் போய் தோத்து போனதை தான் இவன் கையில் எடுத்திருக்கான். காலாவதியான கொள்கையைத்தான் இன்றைக்கு சைமன் சீமான் கையில் எடுத்துக்கிட்டு இந்த கஸ்தூரி போன்றவர்கள், சைமன் போன்றவருடைய பேச்சுக்கள் தமிழகத்தில் எடுபடாது. அதனால இப்ப கஸ்தூரியை கைது பண்ணது அடுத்து நம்ம தான். என்ன சார் சொல்றீங்க? அதான் இப்போ ஒரு என்னை கைது பண்ணிப்பார், என்னை கைது பண்ணிப்பார்ல தயாரா இருக்கு. இப்போ நான் சொல்றேன், தயாரா திருச்சி எஸ்பியை பேசின வழக்கு, அவங்க மனைவியை பேசின வழக்கு, அருந்ததி மக்களை பேசின வழக்கு, பாண்டியன் யார்ன்ற சர்ச்சை, எல்லா வழக்கும் சேர்ந்து அடுத்து சிறைக்கு செல்வருக்கு தயாரா பெட்டி தட்டில எடுத்து வச்சுக்க, சூட்கேஸ் ரெடி பண்ணிக்க சீமான். அந்த பயத்தில் தான் பிள்ளை அடுத்தலைக்கு பாயாசம் கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு பாயாசம் கேட்க மாட்டேன். அது மாதிரி இப்போ பயத்தில் பிள்ளை நடுங்கிறான். கஸ்தூரியை பிடிச்சிட்டா இதே மாதிரி பேசியிருக்கோம், பல பேச்சு நம்ம பேசியிருக்கோம். வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. எப்போ வேணாலும் சீமான் கைது செய்யப்படலாம். தமிழகத்தில் சாதி கலவரத்தை தூண்டுவதற்காக சதி, வன்முறையை தூண்டுவதற்கான சதி, பிளவு சக்திகளை ஊக்குவிக்கமான சதி என்ற அடிப்படையில் அடுத்து சீமான் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு பயத்தில் உளறுகிறார், உதறுகிறது. ஆனால் நிச்சயமாக திராவிட மாடல் அரசு இப்படிப்பட்டவர்களை தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது. முதலமைச்சர் பெருந்தன்மையோடு மன்னிப்போம் மறப்போம் போறீங்க, இவங்களை மன்னிக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. நீதிமன்றத்தின் முன்னாடி நிப்பாட்டுங்க. இப்போ நீதி அரசு 29 வரைக்கும் கஸ்தூரிக்கு போட்டிருக்காங்க, பெயிலில் வரட்டும். அவங்க முதல் சிறையை பார்க்கட்டும், சிறைனா என்னன்னு தெரியட்டும், வாய்தாக்கு வரணும், சட்டம்னா என்னன்னு தெரியணும். சைமன் சீமான் சிறைக்கு செல்ல வேண்டும், கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இதோடு நான் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார். நன்றி.